வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கலர்ஃபுல்லான லட்டு ரெசிபி கேரட்டும் பீட்ரூட்டும் வச்சு பண்ண போகிறோம். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த கலர்ஃபுல்லான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் பாதி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம துருவி தான் இதை அரைக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு இதுலேயும் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டையும் கேரட்டையும் நைஸாக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே 6 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 10 முந்திரி, 10 உலர் திராட்சை இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுடலாம், இல்லைனா சீக்கிரமாக கலர் மாறிடும். இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போது இதில் 1.5 கப் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக உப்புமாவுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போ ரவையை சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுடலாம். ரவையோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து விடணும். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு, பார்க்கும்போதே தெரியும். லைட்டாக கலர் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுடுச்சு. அடுத்து இதில் 3/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கேரட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த நெய்யில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வரட்டும். 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இப்போ பார்க்கும்போதே தெரியும், இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி கேரட்டோட பச்சை வாசல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்தி எடுத்து வச்ச ரவையிலேருந்து 1 கப் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை பார்த்திங்கன்னா 1.5 கப் எடுத்திருந்தோம், தேங்காய் துருவல் 3/4 கப் எடுத்திருந்தோம். ரெண்டுத்தையும் நம்ம வறுத்தி எடுக்கும்போது 2 கப் அளவு இருந்தது. 1 கப் நம்ம கேரட்டுக்கு சேர்த்துக்கலாம், இன்னொரு கப் ரவை பீட்ரூட்டுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த சூடோடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். 1/2 கப் கேரட்டுக்கு சேர்த்துக்கலாம், மீதி 1/2 கப் பீட்ரூட்டுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூடோடவே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வரணும். இதுதான் கரெக்டான அளவு. 1.5 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1.5 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். எந்த சைஸில் நமக்கு கேரட் லட்டு தேவையோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. கேரட் லட்டு நமக்கு தயாராகிடுச்சு. அடுத்து பீட்ரூட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதையும் 2-3 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ரவை சூடாக இருக்கும்போதே நம்ம சர்க்கரை பவுடரை சேர்த்துடலாம். இப்போது மீதி பாதி சர்க்கரை பவுடரை இதில் சேர்த்து விட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சர்க்கரையும் ரவையும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போது இதையும் நம்ம எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பீட்ரூட் லட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நெய்யில் வதக்கி தான் செய்கிறோம், அதனால் கெட்டு போகாது. 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கலர்ஃபுல்லான
நல்ல ஹெல்தியான கேரட் பீட்ரூட் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.